பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். வேலை இல்லையா உங்களுக்கு? நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டுமா? இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு வேலை தேடி வரும். நீங்கள் முன்னாடி போன இன்டர்வியூல யாருமே பதில் சொல்லையா? இந்த பரிகாரத்தை செஞ்சா உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், இல்ல மெயில் வரும். உடனே வாங்க, வந்து பாருங்க, வந்து ஹெச்ஆர்ட்ட பேசுங்க அப்படிம்பாங்க. செஞ்சு பார்க்கலாமா? பெருசா செலவு இல்லைங்க, செஞ்சா என்ன தப்பு இல்லையே. நிரந்தரமான வேலை கிடைச்சா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. ஆனா நம்பிக்கை நம்மளை என்னைக்குமே கைவிடாது இல்ல. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் இல்லையா? என்னைக்குமே நம்மளை கடவுள் கைவிடவே மாட்டார். அப்போ என்ன பரிகாரம், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் தான் விசேஷம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை சாயங்காலம் 7 to 7:30 இந்த டயத்தை கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. சாயங்காலம் எத்தனை வாரம் செய்யணும் இந்த பரிகாரம் இருந்தால்? 9 வாரம் கண்டிப்பா செய்யணும். திங்கட்கிழமை 7 to 7:30 9 வாரம் லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த அர்ச்சனையை எப்படி செய்ய வேண்டும்ங்கிறது தான் நான் இப்ப சொல்லி தர போறேன். என்னென்ன கொண்டு போகணும் அர்ச்சனைக்கு? என்ன சார், தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம் இதுதானே? இது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பரிகாரமாக செய்ய போகிறோம். வேலை கிடைக்கணும், அந்த வேலை நிரந்தரமாக இருக்கணும், அதுக்கான ஒரு பரிகாரம். இது ஸ்பெஷல் பூஜை. அப்ப இந்த ஸ்பெஷல் பூஜைக்கு என்னென்ன கொண்டு போக வேண்டும் என்றுதான் இப்பொழுது சொல்ல போகிறேன். வெத்தலை, பாக்கு, 2 வாழைப்பழம், ஏலக்காய், சுக்கு, வெல்லம், 1/2 கிலோ மண்டை வெல்லம் போதும். இந்த 6 பொருளை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற அர்ச்சகர் கையில கொடுத்து ஒரு தாம்பாளத்துல வச்சுட்டோ, சாமி எங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. அர்ச்சனை செய்வார். உங்களுடைய பெயர், யாருக்கு நிரந்தர வேலை வேணுமோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ராசி நட்சத்திரம் இத சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. 9 வாரம் திங்கட்கிழமை 7 to 7:30 இதுதான் டைம். சரி, அடுத்த கேள்வி. என் பையன் ஒரு இடத்துல டெம்பரரியா போயிட்டு இருக்கான். டெம்பரரியா 1 மாசம் வேலை இருக்கும், 1 மாசம் வேலை இருக்காது, அப்படி போயிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு அர்ச்சனை பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். பையனே போணுமா, இல்ல பையனோட அம்மாவோ அப்பாவோ போலாமா? பையனோட அம்மாவோ அப்பாவோ யார் வேணாலும் போலாம். அம்மா அப்பா அவ்வளவுதான். சரி, என் பையன் ஃபாரின்ல இருக்கான், 6 மாசமா வேலையே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இல்ல இந்தியால இருக்கோமே, இந்தியால நீங்க பண்ணலாம். நீங்க பண்ணீங்கன்னா, அம்மா அப்பா 2 பேர் பண்ணாங்கன்னா அந்த வைப்ரேஷன் குழந்தைக்கு போகும். உங்க வயிற்றுல இருந்து தானே பிறந்திருக்கான், நிச்சயமா போகும் இல்லையா? அடுத்தது பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, இன்டர்வியூ போயிட்டு வரா, நொந்து நூலாயிட்டா, வெறுத்து போயிட்டா, போடா இனிமே வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல உட்காந்துட்டா. அந்த பொண்ணுக்கு பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆனா யாருக்கு பண்ணாலும் ஒண்ணு அவங்களே போய் பண்ணணும், இல்ல அம்மாவோ அப்பாவோ போய் பண்ணணும். இல்ல நாங்க 3 பேருமே போய் பண்றோம் அப்படின்னா ரொம்ப 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 விசேஷம், ரொம்ப விசேஷம். சரி, அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே வந்துடலாமா? அடுத்த கேள்வி. நேர போங்க, வெள்ளமெல்லாம் கொடுங்க. நான் சொன்ன 6 ஐட்டத்தை கொடுங்க அர்ச்சகருக்கு. தாம்பாளத்துல வச்சு கொடுத்துட்டு யாருக்கு வேலை கிடைக்கணுமோ அவங்க பேரு நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு மனசார வேண்டிக்குவோங்க. வேலை கிடைக்கணும், நிரந்தரமான வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு லட்சுமி நரசிம்மரை 9 சுத்த வேண்டும். சுத்திட்டு நேர சுத்திட்டு ரைட் ஓகே ஓடுறோம் ஓடக்கூடாது. நிதானமாக பொறுமையாக 7 to 7:30 எல்லா விஷயத்தையும் முடிச்சிடணும். அர்ச்சனை பண்ணணும், 9 சுத்தணும், உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணணும். 7:30 மேலே ஆயிடுச்ச டைம்னா போகாதீங்க, வேண்டாம். 7:30யோட முடிச்சுக்கோங்க. ஏன்னா 7:30க்கு அப்புறம் எல்லா கோவில்களையும் நடசாத்தக்கூடிய நேரம் வந்துவிடும். எல்லாருமே பிஸியா இருப்பாங்க நடசாத்துவதற்கு. மோரார்லெஸ் நீங்க போனீங்கன்னா 8:30யோட எல்லா கோவிலையும் க்ளோஸ் பண்ணுவாங்க.
அதனால 7 to 7:30 தான் டைமு. 7 to 7:30க்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். இதை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மறக்காம செய்யுங்க. 9 சுத்துங்க, 9 வாரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க நிரந்தரமான வேலை கிடைக்கும். அதனால நிரந்தரமான வருமானம் கிடைக்கும். இது நிச்சயமா கிடைக்கும். அதாவது மனசார செய்யணும். ஐயோ செஞ்சுட்டாங்களே, நம்ம பண்ணணுமே, இந்த வீடியோ பார்த்துட்டேனே அப்படின்லாம் இல்லை. மனசு தான் வேணும். மனசார போய் லட்சுமி நரசிம்மர்கிட்ட போய் நின்று கேட்டால் கிடைக்கும். கேட்டால் கிடைக்கும். அது கேட்பதற்குத்தான் சில பொருள் வச்சு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தா நிச்சயமாக கிடைக்கும். அதனால நீங்க இந்த திங்கட்கிழமையிலேருந்து போயிருங்க. ரைட்டுங்களா? போய் பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான மனசு இருக்கும். சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கும். 4 பேருக்கு சொல்லுவீங்க. சொல்றீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.